Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹேர் ஃபால் தாங்க பிரச்சனையே. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மன அழுத்தம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உணவு கட்டுப்பாடு இன்றியும் நம்ம பல உணவுகளை சாப்பிட்றோம். நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடே எதுவுமே இப்போ நம்ம சாப்பிட்றது இல்லைங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டாக தான் சாப்பிட்றோம். அதனாலயே நம்மளுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களோட அழகுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு தன்னோட குழந்தைகள் கணவர்ன்ட்டு இப்படியே நேரம் போகிறனால அவங்களோட அழகுக்கு அதிக நேரம் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி தான் ஹேருக்குமே. ஹேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொட்டியிருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவு அடர்த்தியாக இருந்திருக்கும். இந்த அடர்த்தி திருப்பி வர்றதுக்கு இந்த ஆயிலை நீங்கள் தேய்ங்க, உங்களுக்கு பயங்கரமாக ரிசல்ட்டை கொடுக்குங்க. இந்த ஆயிலுக்கு நான் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு தாங்க பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப நிறையா பொருள் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. ரெண்டு பொருள் இருந்தால் போதும். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இதில் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம் தாங்க. கருஞ்சீரகத்தை எதுக்கு எடுத்திருக்கேன்னா கருஞ்சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குங்க. இதில் பாக்டீரியாவை எதிர்க்கிற தன்மையும் இருக்குது. பூஞ்சைகள்லாம் வராமல் இருக்கும். அதாவது நம்மளுக்கு டேண்ட்ரஃப்ன்றது ஒன்று வரவே வராது இந்த கருஞ்சீரகத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா. இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எண்ணெயில் யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு ஸ்பிளிட்டன்ஸ்ன்றது வராதுங்க. அது மட்டும் இல்லை, முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதே இந்த கருஞ்சீரகம் தாங்க. இப்போ இந்த கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கிறணும். வெந்தயத்தை பற்றி சொல்லணும்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நம்மளோட ஹீட்டை அப்படியே ரெடியூஸ் பண்ணும். நம்ம உடம்புல ஹீட் கம்மியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட முடி கொட்டுறதும் கம்மியாயிருங்க. இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு பொடுகு தொல்லை இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட முடி வறட்சியாக காமிக்காது. வெந்தயத்தை நம்ம தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னா பொடுகு தொல்லை இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம முடியோட வறட்சி கம்மியாகும். இது கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற எண்ணெய் பசை நம்ம முடியை அதிகமாக நீளமாக வளர வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியை கருப்பாகவும் ஆக்குங்க. நரமுடின்ற பிரச்சனை வரவே வராது. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே அளவும் கருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில் நல்ல பொடியாக நைஸாக அரைச்சிக்கிறோனுங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா. இதை தனியாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துக்கிற போகிறேன். அப்போ 100 ml அளவுக்கு ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அதில் அளவு எடுத்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கனால 100 ml எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா 200 ml எடுத்துக்கலாம். இப்போ நான் 100 ml போதுன்றனால 100 ml எடுத்திருக்கேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் ஒரு பாத்திரத்தில். இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ இந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிறோனுங்க. ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் எல்லா பொடியும் கலந்து நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டிக்கணும். கை விட்டுலாம் பண்ணிடாதீங்க, அது கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஸ்பூனில் கிண்டிட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணணுங்க. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வடத்தாச்சியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் இதில் மேலே வைக்கணும். இதை நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்புறம் விட்டுறணும். இதை தொடர்ந்து கிண்டினோம்னா எண்ணெய்க்குள்ளே தண்ணி மிக்ஸ் ஆயிரும். தண்ணி சும்மா கொஞ்சம் பபிள்ஸ் வர்ற மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க ரொம்ப விட்டோம்னா தண்ணியோட அந்த கொதி தண்ணி எண்ணெய்க்குள்ளே போயிடும். அப்புறம் எண்ணெய் ஃபுல்லும் வேஸ்ட் ஆயிரும். அதனால சும்மா நம்மளுக்கு பபிள்ஸாக வர்ற மாதிரி வந்தாலே நம்ம அடுப்பை அமர்த்திடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாயிடுச்சு. குட்டி குட்டியாக பபிள்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ தண்ணியில் இருக்கிற ஹீட் அப்படியே நம்மளுக்கு எண்ணெய்க்கு அப்சர்வ் ஆகும். இது அப்படியே அடுப்பை அமர்த்திடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணி எண்ணெய்க்குள்ளே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகுங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கண்ணாடி பாட்டிலில் ஊற்றுறப்ப நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு ஊற்றணுங்க. ஏன்னா எண்ணெய் மட்டும்தான் நம்மளுக்கு வரும் நம்ம எடுத்து டக்குன்னு ஊற்றினோம்னா. ஏன்னா அதை கீழே உள்ள இதெல்லாம் அப்படியே நின்றுக்கிறோம். அதனால இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு டெய்லியும் தேய்க்கிறப்ப அந்த எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் நல்ல சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் இதுக்காண்டி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதில் எடுத்து நான் ஊற்றுறேன். இப்போ நம்ம கலந்து விட்டனால இதில் இருக்கிற அந்த நம்ம அரைச்சி போட்ட எல்லாமே இதுக்குள்ளே போயிருச்சு. இதை டெய்லி நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோம்னா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே எண்ணெய்க்குள்ளே இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களே பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். முடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நரமுடி இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட நரமுடி வந்து கருப்பாகுங்க. ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லை, புதிய முடி வளர்கிறதுக்கு இந்த எண்ணெய் பயங்கரமாக யூஸ் ஆகும். எங்களோட ஆயிலோட ரிவ்யூவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆயில் வாங்கினவங்களோட ஸ்பீச்சையும் நீங்கள் கேளுங்க. நல்லா இருக்கு, முடிக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. கொட்டல அதெல்லாம் எவ்வளவு முடி சீவம் அவ்வளவு முடி கொட்டும். இப்ப முடி கொட்டட முடி வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சீவவே தேவையில்ல, சிக்கு விழுவ மாட்டேங்குது. நல்லா சைனிங்கா இருக்கு, சிக்கு விழுவ மாட்டேங்குது. நல்லா இருக்கு. முதல்ல நான் எத்தனை தடவை சீவினாலும் முடி மெயின்டைனே பண்ண முடியாது. இப்ப சீவும் போது அப்படி இருக்கும், முடி போயிட்டு வந்துடும். முடி நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த ஆயில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை தான் கொடுக்கும்னு நான் சொல்லுவேன். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.